ஆபரணம் எடுக்க வாய்ப்பு இருப்பவர்கள் தப்பாமல் அதை எடுத்து செல்லுங்கள். வெள்ளியில் ஒரு ஆபரணம் வாங்கலாம், அல்லது வெள்ளியில் ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி சின்ன தட்டு கூட வாங்க, வெள்ளித்தட்டு. வெள்ளித்தட்டில் பிரசாதம் வைங்க. பங்குனின்னு எடுத்துட்டாலே தெய்வ திருமணங்கள் மதுரையெல்லாம் பார்த்துட்டோம்னா ஏறக்குறைய மதுரையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள், கூடலழகர் பெருமாள், அங்கே பார்க்குற போது திருமோகூரில் பெருமாள், இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெய்வ யானையை திருமணம் செய்த அந்த இடம் திருப்பரங்குன்றத்திலே ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம் வரும் நாளிலே அங்கே இந்த தெய்வ திருமணம் நடக்கும். ஆஸ்க் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில ஆன்மீக செய்திகள் சொல்லி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு அந்த அமைப்பிலே இந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்துக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அடிப்படையாக பங்குனி மாதத்தை வைத்து பேசணும் அப்படின்னா, அந்த பங்குனி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்வார். அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் ஒரு மாதத்தை நாம் நிர்ணயம் செய்கிறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என சொல்லி சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாதத்தை நம்ம நிர்ணயம் செய்கிறோம். அந்த தன்மையிலே இந்த மாதம் பங்குனி மாதம் 30 நாட்களும் சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அது உலகறிந்த விஷயம். அந்த தன்மையிலே மீன ராசி அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஒரு சிந்திக்க வேண்டும். அப்படிங்கிறதான தன்மையில் பார்க்கும் பொழுது மீனத்திலே உச்சம் பெறுவது சுக்கிர பகவான். மீனத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே சுக்கிர பகவானும் மீனத்தில் இருப்பார் என்பதை நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ஒரு சில வருடங்களிலே சுக்கிரனும் கூடவே வருவார். சில சமயத்தில் சுக்கிர பகவான் கும்பத்தில் இருப்பார், அப்படி ஒரு தன்மை இருக்கும். இருப்பினும் மீனம் என சொன்னாலே மீனராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். மீனத்திலே உச்சம் பெறக்கூடியவர் சுக்கிர பகவான். அதே மீனத்தில் நீச்சமடைபவர் புத பகவான். இதை நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்து இந்த ஒரு அமைப்பில் ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன். அந்த பேஸ் வச்சு பார்க்கும் பொழுது மீன மாதம் என்ற இந்த பங்குனி மாதம் அந்த மீனத்தின் தலைவனாக வரக்கூடியவர், அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அங்கே உச்சம் பெறுபவர் சுக்கிர பகவான். இதை ரெண்டையும் வச்சு பேசும்போது பொதுவாகவே குரு தங்கம், குருனாலே கோல்டு தங்கம். அதில் அந்த தங்கம்ங்கிறது ஒரு தங்க கட்டி, தங்க பிஸ்கட்டு அந்த மாதிரி இருந்தால் அது குரு. அதே தங்கத்தை சில வேலைப்பாடுகள் செய்து நுணுக்கமான தன்மையிலே கலை அமைப்போடு கூடிய ஒரு ஆபரணமாக மாற்றுகிறோம் என்றால் அது சுக்கிரன். அந்த அமைப்பிலே ஒரு நகை தங்கம், தங்க நகை, வெள்ளி நகை, இது எல்லாமே குருவுடைய ஆதிக்கத்திலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலும் தான் வருகிறது. அந்த அமைப்பிலே மீனத்திலே தற்சமயம் கோச்சாரத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றதான மாதமான இந்த பங்குனி மாதத்திலே அவசியம் நாம் சின்ன அளவிலாவதும் ஒரு தங்கம், ஒரு நகை வாங்கி அதை வீட்டில் வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செய்கிறது நிச்சயமாக நம்ம வீட்டில் நகை பெருகுவதற்கு, ஆபரணங்கள் பெருகி வருவதற்குண்டான வாய்ப்பை இது தரும். அடுத்த மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் என்ன வரும்? அட்சய திருதியை வரும். அது வேற, அது கணக்கு வேற. இப்போ சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கிறார். மீன ராசியை பற்றி ஆராயும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கு ஒரு அதிபதி இருப்பார் தானே. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மீன ராசிக்கு அதிபதியாக யார் வர்றாரு? குரு பகவான் வர்றாரு. குருனால யார்? தங்கம். அங்கே உச்சம் பெறுபவர் யாருன்னா சுக்கிரன். தங்கம் குரு. அந்த தங்கத்தை உருக்கி முறையாக ஒரு கலை அமைப்போடு கூடியதான தன்மையிலே அற்புத ஆபரணங்கள் செய்ய முடியும். அந்த ஆபரணம் அப்படிங்கிற அமைப்பு சுக்கிரனை சுற்றும். அந்த இரு கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டிருக்கும் ராசி மீனராசி. சுக்கிரபகவானுடைய சொந்த வீடு வேற. குரு பகவானுக்கு வேணுமானால் மீனத்தை ஆட்சின்னு சொல்லலாமே தவிர
சுக்கிர பகவானுடைய சொந்த வீடு வேறு. ஆனால் சுக்கிரனை ஏன் இங்கே நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டின் ஆட்சிநாதனுக்கு என்ன கணம் உண்டோ அதே கணம் அந்த வீட்டின் உச்சநாதனுக்கு உண்டு. அந்த அமைப்பு பார்க்கும்போது குரு ஆட்சினா சுக்கிரன் உச்சம். அப்போ இந்த குரு சுக்கிர கலவையில் வருவது நிச்சயமாக தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள். நீங்கள் தங்க ஆபரணம் இப்போ வாங்க முடியாத சூழல் அப்படி சொன்னால் கூட நிச்சயமாக வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு சந்தன கிண்ணம் கூட வெளியில் வாங்கலாம். சரிங்களா? அல்லது ஒரு சின்ன ஒரு கிண்ணம் வாங்குங்க. அந்த கிண்ணத்தில், அந்த வெள்ளி கிண்ணத்தில் அனுதினமும் இறைவனுக்கு நிவேதியம் படைங்க. அது கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அதனால தான் சொல்கிறேன், தங்கத்தில் குறைந்தபட்சம் 1 கிராம் வாங்கலாம். இந்த 1 கிராம் கூட வாங்க முடியாத அமைப்பில் நம்ம இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். 1 கிராம் ஒரு காயின் வாங்குங்க, ஒரு தங்க காசு வாங்குங்க. நிச்சயமாக அந்த தங்கம் நிறைய பல்கி பெருகி வருவதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம். அதை நீங்கள் கொஞ்சம் தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. அடுத்தது பார்க்கும்போது பங்குனி மாதத்துக்கு இன்னொரு ஒரு பெருமை உண்டு. தெய்வ திருமணங்கள் மிக அதிகமாக நடக்கும். பங்குனின்னு எடுத்துட்டாலே தெய்வ திருமணங்கள் மதுரையெல்லாம் பார்த்துட்டோம்னா ஏறக்குறைய மதுரையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள், கூடலழகல் பெருமாள், அங்கே பார்க்குற போது திருமோகூரில் பெருமாள், இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அந்த தெய்வ தம்பதியருக்கு திருமணம் செய்து வைத்து நாம் கொண்டாடுகிறோம். அந்த தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் பங்குனி உத்திர திருவிழா அப்படிம்பாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதாதேவிக்கும் கூட திருமணம் நடந்தது பங்குனி உத்தரம் என சொல்லி புராணம் வரலாறு சொல்லுது. ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் கைலையிலே திருமணம் நடந்தது பங்குனி உத்தரம். அப்போ தானே நம்ம சொல்லுவோம், எல்லா தேவாதி தேவர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கைலையில் அந்த தெய்வ திருமணத்தில் கலந்து கொண்ட சென்ற காரணத்தால் பூமி பாரம் தாழாமல் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்த தன்மையிலே அகத்திய பெருமானை அனுப்பி ஈஸ்வரன் தென் திசைக்கு அனுப்பி இந்த பூமியை சமன் செய்தார் என சொல்லி புராணம் வரலாறு சொல்லுது இல்லையா? அந்த தன்மையிலே கைலையிலே பரமேஸ்வரனுக்கும் பராசக்தி பார்வதிக்கும் திருமணம் நடந்தது கூட பங்குனி மாதத்து உத்தர நாள். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்த அந்த இடம் திருப்பரங்குன்றத்திலே ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம் வரும் நாளிலே அங்கே அந்த தெய்வ திருமணம் நடக்கும். அந்த தெய்வ திருமணத்தில் சென்று கூட திருமணம் இன்னுமே நடைபெறாத தன்மையிலே இருக்கக்கூடியதான அந்த இளைஞர்கள், அந்த பெண்கள், அவங்கெல்லாம் போய் அவரை கலந்து கொண்டு அந்த திருமண வைபவத்திலே கலந்து இறை வழிபாடு செய்து வரும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கும் விரைவில் திருமணம் கூடுகிறது. அடுத்ததாக கூட இன்னொரு செய்தி சொல்லலாம். இது பங்குனி மாதம் வரக்கூடிய தெய்வ திருமண அமைப்புகள், நிறைய ஆலயங்களில் தெய்வ திருமணங்கள் நடக்கும். பொதுவாக வருஷம் முழுக்கவே இந்த திருமணமாகாத ஆண்கள், பெண்கள், சிறு வயது இளைஞர்கள், அந்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த ஆலயத்தில் போய் இறை வழிபாடு செய்யலாம் என சொல்லி பார்க்கும் பொழுது தெய்வ திருமணங்கள் நடந்த தன்மையில் அந்த தெய்வ தம்பதியர் இருக்கக்கூடியதான ஆலயம் போகணும். அதை நான் குறிப்பாக 2 ஆலயம் சொல்கிறேன், அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர், சோமசுந்தர பெருமான் திருமணம், அங்கே திருமணம் நடந்தது. திருமண கோலத்தில் இன்னும் அவர்கள் அந்த திருமண கோலத்தில் புது மாப்பிள்ளையாக, புதுமண பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா, எந்த சிவாலயம் சென்று நீங்கள் பார்த்தாலும் அந்த சிவாலயங்களிலே சிவனுக்கு இடப்புறத்திலே அம்பாள் இருப்பா. இது நீங்கள் எல்லா ஆலயத்திலையும் பார்க்கலாம். ஈஸ்வரனுடைய சன்னதிக்கு, கருவறைக்கு இடப்புறத்திலே அம்பாளுடைய சன்னதி இருக்கும். மதுரையில் போய் பாருங்கள், ஈஸ்வரன் அந்த சோமசுந்தர பெருமான், சொக்கநாத பெருமானுடைய கருவறைக்கு வலப்புறத்திலே மீனாட்சி தாயாருடைய கருவறை, மீனாட்சி தாய் இருப்பாங்க. எப்பொழுதுமே மணமேடையிலே மணமகனுக்கு வலப்புறத்திலே மணமகளை அமர வைத்து திருமாங்கல்யம் பூட்டுவது நமது மரபு. அந்த தன்மையிலே திருமணம் நடந்தது சித்திரை மாதம். மதுரை மீனாட்சி தாயாருக்கு சித்திரை திருவிழா, 15 நாள் திருவிழா அப்படியே அமோகமாக இருக்கும். அதில் சித்திரை திருவிழாவில் திருக்கல்யாணம் உண்டு. அது எப்போ? சித்திரை மாதம் ஒரு நாள் திருக்கல்யாணம். ஆனால் அவர்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா
சொக்கநாதன் அந்த சோமசுந்தர பெருமானுடைய கருவறைக்கு வலப்புறத்தில் அம்பாள் இருப்பா மீனாட்சி. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தினமும் திருமணம். அதான் உண்மை. அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர். இன்னொரு ஆலயத்தை பற்றி பேசணும்னா திருப்பூர் அருகிலே அவினாசி அப்பர் ஆலயத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஐயன் அவினாசி அப்பன். அன்னையின் திருநாமம் கருணாம்பிகை. அங்கேயும் நீங்கள் போய் பாருங்கள். அவினாசி அப்பருடைய கருவறைக்கு வலப்புறத்திலே அன்னை கருணாம்பிகை தாயாருடைய கருவறை இருக்கும். அதுவுமே அவினாசி அப்பனுக்கும் கருணாம்பிகை தாயாருக்கும் திருமணம் நடந்த திருத்தலம் என சொல்லி புராணம் வரலாறு சொல்லுது. அதிலும் குறிப்பாக கருணாம்பிகை தாயாரை வலம் வந்து சுற்றி வரும்போது அந்த அவளுடைய கருவறையை சுற்றி வரும் பொழுது அந்த ஒரு இடத்துல விஷ்ணு துர்கா தேவின்னு சொல்லி ஒரு அம்மா வடக்கு பார்த்த நிலையிலே நின்ற கோலத்தில் இருந்து அருள்பாலிக்கிறாங்க. அந்த விஷ்ணு துர்கா தேவி மங்களம் செய்து தருவதிலே மிக்க மகிமை வாய்ந்தவள், சக்தி உள்ளவள். திருமணமாகாத ஆண்கள், பசங்க, பெண்கள் இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த அவினாசி போய் அவினாசி அப்பருக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு அர்ச்சனை, ஒரு மரியாதை செய்து கருணாம்பிகை தாயாருக்கும் அதே போல் அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் செய்து முடித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர், அந்த ஐயர் இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லி அந்த பிரகாரம் சுற்றி வரும்போது இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீ விஷ்ணு துர்கா தேவிக்கு ஒரு சிறப்பு பூஜை, ஒரு மாலை, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்து உங்களுடைய அந்த திருமணமாகாத பெண்கள், அந்த பெண் யார், ஒரு பையன், அது அவங்க யார், அவங்களுடைய நட்சத்திரம், ராசி, அவங்க பேரெல்லாம் சொல்லி சீக்கிரமாக எனக்கும் ஒரு திருமணம்ங்கிற ஒரு உறவு, ஒரு பந்தம் ஏற்பட்டு எனக்கும் ஒரு இல்லறம் வேணும் என சொல்லி அந்த தாயாரிடத்திலே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து வந்தால் அது மிக விரைவிலே நிறைவேறி வருகிறது, கைகூடி வருகிறது என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. அவினாசியில் இருக்கக்கூடிய அவினாசி அப்பர் கருணாம்பிகை ஆலயத்தில் இருக்கும் அந்த துர்காதேவிக்கு ஒரு விசேஷ பூஜை செய்து அவளிடத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஆத்மார்த்தமாக அவருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து வாருங்கள். நிச்சயமாக அன்னை செவிமெடுத்து உங்களுக்கு ஒரு மங்கள காரியத்துக்கு உண்டான தன்மையிலே பேருதவி செய்வாள் என சொல்லி என்னால் வழிப்படுத்தப்பட்டவர்கள் அங்கு சென்று பலன் பெற்றது உண்டு. அந்த தன்மையில் இந்த ஆலயங்கள்லாம் நீங்கள் போய் வருவது சிறப்பு செய்யும். நல்ல வாய்ப்பு தந்த இந்த ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு விரைவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.